வணக்கம் and welcome to Neengalum Seiyalam. இது DIY Ideas தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு homemade slime எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இது ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். நம்மளோட slime கடைசில இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு homemade slime எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த கப்பை நான் தள்ளி வச்சிடுறேன். சோ இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ஒரு பவுல்ல போட்டு பவுடரை mix பண்ணி இது ரொம்ப ஈஸி செஞ்சிடலாம். ஸோ இந்த பவுலில் இந்த பவுடர் அதுக்கப்புறம் கிளிட்டர் ஸ்டார்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்லைமை நம்ம ரெடி பண்ணுவோம். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கப்பில் இவ்வளோ தண்ணி எடுத்துக்குவோம். அண்ட் அதுக்குள்ளே நம்ம ஸ்லைம் பவுடரை கலக்குவோம். நம்ம இந்த பிங்க் கலர் ஸ்லைம் பவுடரை கலக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் என்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போது க்ரீன் கலர் அண்ட் கோல்டன் கலர் இருக்குது. அப்புறம் கூடவே இந்த ஸ்டார்ஸையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பவுலில் நான் இந்த ஸ்லைம் பவுடரை கொட்டுறேன். இது பிங்க் கலர் ஸ்லைம் பவுடர். நான் இது எல்லாத்தையுமே கொட்டிடுறேன். அண்ட் இந்த கிளிட்டர் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொட்டுறேன். க்ரீன் அண்ட் கோல்டன் இந்த ரெண்டு கலர்ஸையும் நம்ம இப்போ கொட்டிடலாம். நான் ஃபுல்லாக கொட்டல, பாதி தான் கொட்டுறேன். அடுத்த ஸ்லைம் ரெடி பண்ணுறப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டார்ஸ் ஆல் ரைட். நெக்ஸ்ட் நம்ம இதில் வாட்டர் ஃபில் பண்ணலாம். இதை விட கொஞ்சம் கம்மியாகவே நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ போதும். ஏன்னா நம்மளுக்கு பவுடர் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம கம்மியான தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனி நல்லா இந்த மாதிரி கலக்குங்க. நான் ஒரு உடன் ஸ்டிக் வச்சு கலக்கிறேன். ஸோ கலக்கிட்டே இருங்க. ஆல் ரைட். ஸோ இப்போ 2 minutes ஆச்சு நான் இந்த மாதிரி கலக்கிட்டே இருக்கேன். இது கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. பட் இன்னும் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கியாக இருக்குது. நம்மளுக்கு ஸ்லைம் இவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. ஸோ இன்னும் கலக்கிட்டே இருக்கலாம். ரெடி ஆகிடும். ஆல் ரைட், ஃபைனலி ஒரு 5 நிமிஷம் கலக்கியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஸ்லைம் இந்த மாதிரி அழகாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குது, கிளிட்ரியாக இருக்குது. அண்ட் இதில் ஸ்டார்ஸ் இருக்குது. ஆனால் எதுவுமே கீழே விழுகல. ஆக்சுவலாக நான் இது கீழே விழுகும்னு எதிர்பார்த்தேன். பட் எதுவுமே கீழே விழுகல. எல்லாமே சூப்பராக அப்படியே பிடிச்சிருக்கு. இந்த ஸ்லைமோட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா நான் பிங்க் கலரில் வரும்னு நினச்ச ஸ்லைம் பட் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது. ஆல் ரைட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.